எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழி பாடல்ல கோவில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறில் 10வது பதியத்தில் 8வது பாட்டு. இதில் பிரபந்த செய்தியல் நம்பர் 3553. இதை பாட்டை சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. நாளும் வாய்க்க நங்கட்கு நளிர் நீர் கடல் படைத்த தன் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பரப்பி நீளும் படற்பூங் கற்பக காவும் இறைப்பல் ஞாயிற்றின் கோளும் உடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. பாட்டுக்கு இது அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, நாளும்னா தினமும், எந்நாளும், எல்லா நாளும்னு அர்த்தம். நாளும் வாய்க்கன்றது இந்த இடத்துல என்னன்னா வாய்ப்பு கிடைக்கன்னு அர்த்தம். நாளும் வாய்ப்பு கிடைக்க நங்கட்கு எங்களுக்கு அதாவது எங்களுக்குன்றது யாரை சொல்றாருன்னா அடியார் கூட்டத்தை சொல்றாரு இந்த இடத்துல. எங்களுக்குன்றது அடியார் கூட்டம். நாளும் வாய்ப்ப நங்கட்கு நளிர் நீரில், நளிர்னா குளிர்ந்த, நீர்ன்றது நீர் தான், தண்ணீர் தான். நளிர் நீர்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். தண்ணீர்னா குளிர்ந்த நீர், ஞாபகம் வச்சுக்கோ. வெறும் நீர்னா தான் நீர். தண்ணீர்ன்றது நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறோமே, அது தண்ணீர்ன்றது ஓரளவு பரவாயில்லன்னா கூட தண்ணீர்னு சொல்கிறது குடிக்கிறதுக்கு நீர் கொடுன்னு தான் சொல்லணும். தண்ணிக்கு நீருக்கு நீர் தான் பேர். தன்மையாக இருக்கிற தண்ணிக்கு தான் தண்ணீர்னு பேர். தன்மையானா குளுமையா, தண்ணுனா குளுமை நிறைந்த நீருக்கு தான் தண்ணீர்னு பேர். நளிர் குளிர்ந்த நளிர் நீர்னு கொடுத்துருக்காரு பாருங்க. அதான் அவர் நளிர் தண்ணீர்னு யூஸ் பண்ணல, நளிர் நீர்னு தான் யூஸ் பண்ணிருக்காரு. நளிர்னா குளிர்ந்த நீர், நீரை உடைய, குளிர்ந்த நீரை உடைய கடலை, திருப்பார் கடலை படைத்து. அந்த கடலைனா திருப்பார் கடல். இந்த இடத்துல கடல்ன்றது இந்த இடத்துல எல்லா கடலுக்கும் பொருந்தும். ஆனாலும் இதை நம்ம இந்த இடத்துல திருப்பார் கடல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்து வரல திருப்பார் கடலை போட்டுற மாதிரி வரும். கடலை படைத்து, கடலையும் படைத்து, கடலை படைத்து தன்னுடைய தாளும்னா ஆயிரக்கணக்கான திருவடிகள், 1000 திருவடிகள்னு அர்த்தம். 1000 திருவடிகள்னா 1000 திருவடிகள்னு அர்த்தம் இல்லை. இதில் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கானன்னு எடுத்துக்கணும். பல இடத்துல 1000 தோளும்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா பல்லாண்டில் கூட 1000 தோளும் பொழிபுரி பாயச்சுவற்றிய வாழி வல்லானுக்கு பல்லாண்டு பாடுதுமேன்னு வரும். அந்த பாட்டை சொல்லும்போது, தீப்பொழிகின்ற செஞ்சுட அழித்து எதிர் சக்கரத்தின் கோயிற்பொறையாலே ஒட்டுண்டு குடிகுடி ஆட்சி செய்கின்றான் மாயப்பொருபடை வாழனை 1000 தோளும் பொழிபுரி பாயச்சுவற்றிய வாழி வல்லானுக்கு பல்லாண்டு பாடுதுமேன்னு வரும் பாட்டு. அந்த 1000 தோளுன்றது 1000 தோல் கிடையாது, ஆயிரக்கணக்கான தோல்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கானு எடுத்துக்கணும். 1000ன்னா ஆயிரக்கணக்கானு எடுத்துக்கணும் நம்ம. அது மாதிரி இந்த இடத்துல 1000 திருவடிகள்னா ஆயிரக்கணக்கான திருவடிகளும், தோளும் ஆயிரக்கணக்கான தோள்களும், முடிகளும்னா ஆயிரக்கணக்கான முடிகளும், சமன் இல்லாத முடிகளும் கொடுத்து வந்துச்சு இல்லையா. தலைமுடிகள்ன்றது இந்த இடத்துல என்னன்னா தலை முடி இல்லை, தலை மயிர் கிடையாது, முடினா கிரீடம். இந்த இடத்துல தலைமுடிகள்னா தலையில் இறங்கி வந்து கொண்ட கிரீடங்களும், சமன் இல்லாதன்னா அதாவது அதுக்கு சமனா எதையும் சொல்ல முடியாத, ஈடு இல்லாதன்னு சொல்லணும், ஈடு செய்ய முடியாத, சமன் இல்லாத தன்னுடைய பல பாகங்கள் இருக்கு, உடம்புல இருக்க அத்தனை பாகங்கள் இருக்கு. அதுதான் இப்ப மேல எத்தனை பாகங்கள் சொன்னார். அத பல பரப்பி, அந்த பாகங்களை எல்லாம் பரப்பி நீளும் சமனில்லாத பல பரப்பி நீளும் படற்பூங் கற்பக காவும். படர்னா படர்ந்து பரவி இருக்கின்ற, பூன்னா தாமரைப்பூக்கள், பூச்சூடி அப்படி எடுத்துக்கணும். பூச்சூடி தாமரைப்பூ பூங்கற்பக காவும். கற்பகம்ன்றது என்னன்னா பூங்கற்பகக்கான்னா பூன்றா தாமரை பூத்திருக்கின்ற கற்பகக்கான்றது இங்கே இல்லை, தேவலோகத்தில் இருக்கிறது. கற்பகக்கான்றது தேவலோகத்தில் இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோ. தேவலோகத்தில்
பெருமாள் பள்ளிக்கூடம் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த தேவலோகத்தில் இருக்கிற அந்த இதுதான் அந்த காடு, அந்த அந்த சோலை தான் கற்பக கான்னு பேர். அங்கே தான் கற்பக மரங்கள்லாம் நிறையா காணப்படும். கற்பக காவுன்னா கற்பகங்கள் மரம் நிறைய காணப்படுகின்ற அந்த கற்பக சோலையிலும், காடுன்னா அந்த இடத்துல சோலைன்னு எடுத்துக்கணும், காடுன்னு எடுத்துக்கூடாது. கற்பக காடுன்னா அது வந்து ஒரு நிறைய இல்லாத ஒரு கல்லும் முள்ளும் காரணம் போடமாக இருக்கும். சோலைன்னா நல்ல வழியான ஒரு பாதமோட கண்ணுக்கு குளுமையாக சரியாக இருக்கும். அதுதான் சொன்னாரு. கற்பக காவும் நிறைப்பல் ஞாயிற்றின், நிறைப்பல் ஞாயிற்றின் இருக்கும், நாய் கிடையாது, நிறைப்பல் ஞாயிற்றின். நிறைப்பல் ஞாயிற்றின்னா நிறைப்பல்னா நிறைனா முழுமையான, நிறைனா முழுமையான, பல்னா பல, முழுமையான பல ஞாயிற்றின். ஞாயிறுனா சூரியன், சூரியனும் கோளும். கோளும்ன்றது வந்து இந்த இடத்துல என்னன்னா, கோளுங்கிறது அதனுடைய அந்த சூரியனுடைய துணை கிரகங்களும். அதில் வந்து எத்தனை பல ஞாயிறுன்னு சொல்கிறாரு, யார் தெரியுதா அவங்களுக்கு? 12 ஆதித்யர்கள். சூரியன் ஒருத்தர் இல்லை, 12 பேர், 12 ஆதித்யர்கள். 33 கோடி தேவர்களில் 12 ஆதித்யர்களும் அடங்குவா. அதுதான் சொல்கிறாருங்க. நிறைய ஞாயிற்றும் 12 ஆதித்யர்களுடையும் அவருடைய துணை கோள்களும் கிரகங்களும் உடைய பூங்காவும் நிறைபல் ஞாயிற்றின் கோளும் உடையன்னா தன்னகத்தை கொண்டுள்ள அப்படின்னு எடுத்துக்கணும். தன்னகத்தை கொண்டுள்ள மணிமாமலை போல். மணிமாமலை போல்னா மணின்னா அந்த இடத்துல மரகத மணி, மணியாலான பெரிய மலை போன்ற மலை போல், மணியாலான மலை போல் கிடந்தான். மணியாலான மலை போல ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரே, அதை சொல்றாரு. பள்ளி அந்த மாதிரி அந்த வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருக்காரே அந்த பெருமாளை மாதிரி கிடந்தான். கிடந்தான். அப்படி கிடப்பவனுடைய தமர்கள்னா அடியார்கள். அப்படி இருக்கின்ற அந்த அடியார்களுடைய கூட்டமேனா அடியாருடைய கூட்டத்தை பார்த்தாலே போதும் எனக்கு அப்படின்றது. அடியார்கள் கூட்டம் என்ன, அந்த அந்த அப்படி கிடக்கிற அந்த மகாவிஷ்ணுடைய அடியார்கள் கூட்டத்தை பார்த்தாலே போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், அதுவே கிடைக்கும் எனக்கு, எல்லாம் இதெல்லாம் எனக்கு தானாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதுக்கு நீங்கள் வந்து கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, குளிர்ந்த பார்க்கடலில் 1000 திருவடிகளையும் 1000 தோள்களையும், அதாவது குளிர்ந்த பார்க்கடலில் ஆயிரக்கணக்கான திருவடிகளையும் ஆயிரக்கணக்கான தோள்களையும் ஆயிரக்கணக்கான தலைகளில் அதன் கீடங்களுடனும், ஆயிரக்கணக்கான தலைகள் அதன் கீடங்களுடனும் ஈடு செய்ய முடியாத அவற்றை பரப்பி நீண்டு பறந்த தாமரை மகுப்பு போல மரகத மணியாலான மலை ஒன்று திருப்பார்கடலில் கிடக்கின்றது போல அந்த மரகத மணியாலான மலை போல திருப்பார்கடலில் பெருமாள் பள்ளி கொண்டுக்காரான். அது மாதிரி போல கிடைக்கின்ற அவனை தரிசனம் செய்வதை விட, அப்படி எடுத்துக்கணும், கிடைக்கின்ற போது அவனை தரிசனம் செய்வதை விட அவனுடைய அடியார்கள் கூட்டத்தை தினம் காணும் அருள் எனக்கு வாய்க்க வேண்டும் அப்படின்னு நம்மாழ்வார் பெருமாளை வேண்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளை நீ கூட வேண்டாம், எனக்கு உன்னுடைய அடியார்களை நான் நிறையா பார்க்கணுன்ற மாதிரி அவர் வேண்டார் பெருமாளை. இப்போ அடியார்கள் பெருமையை தான் சொல்கிறேன். இந்த 10 பாட்டிலையுமே அடியார் பெருமை தான். தேங்க்யூ. நாளைக்கு